தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, ராசிக்குள்ளேயே கேது இருந்து நிறைய குழப்பங்கள், மனக்குழப்பங்கள், முடிவெடுக்க முடியாம ஒரு சர்பத்தினுடைய ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இது எண்ட் ஆக போகுது உங்களுக்கு, அதனால பயப்பட வேண்டாம். ஏப்ரல் மே உங்களுக்கு 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி ஆகுது. ராகுகேது பயிற்சியானா உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கிரக சூழ்நிலைகளுடைய தாக்கங்களும் மேல போயிடுவார். அதாவது கேது தடையை கொடுத்து, எல்லா கிரகத்தோட கேது பெரிய கிரகம். அப்ப எந்த ஒரு நல்லதையும் செய்யக்கூடாம தடுத்துட்டு அவர் அங்க நின்றுட்டு இருக்காரு. அப்ப அவர் மேல போயிட்டாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்ப ஏப்ரல் மாதம் இங்கதான் இருக்க போகிறார். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களை ஆளக்கூடியது புதன், உங்களுடைய கிரகம். அதாவது நீங்க எப்படி இருப்பீங்க, என்ன மாதிரி செயல்கள், என்ன மாதிரி எண்ணங்கள், எப்படி ஒரு லக்னாதிபதி, உங்களுடைய ராசி அதிபதி புதன். அப்ப அந்த புதனை வச்சு நம்ம எல்லாமே மூவ் பண்ணலாம். அப்ப புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ப்ராசஸா இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது உண்மை. அப்போ புதன் இந்த மாதம் எங்க இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். நீச நிலையில இருக்கிறார். புதன் 7ஆம் வீட்டுல நீசமாகிறார். இந்த மாசம் முழுவதும் அங்கதான் இருக்க போறார். அவர் யாருன்னா 10ஆம் அதிபதி. உங்களுடைய கர்மாவை அவர் தான் சொல்லுவாரு, உங்களுடைய தொழிலையும் அவர் தான் சொல்லுவார். அப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மரியாதை இல்லை, உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்காது. நீங்க யாருக்குத்தான் நல்லது போய் ஓடி ஓடி செஞ்சீங்கனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு அவமானங்கள் மட்டுமே மிஞ்சும். பெருசா யாரு குடும்ப ரீதியாக, வெளி உறவுகள் ரீதியாக எதுலையுமே பெருசா ஒரு ஈடுபாடு வைத்துக் கொள்ள வேண்டாம் இந்த மாதம் முழுவதும். அதே போல தொழில் ரீதியாகவும் கொஞ்சம் கவனமா இருங்க. தொழில் புதுசா ஏதாவது பண்றது அல்லது தொழில் வேலை செய்யறது ரொம்ப குழப்பங்கள் ஆகிறது, ஒரு சின்ன மிஸ்டேக் மூலமாக பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறது, இதெல்லாமே புதன் கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கு இந்த வீடு ஆப்போசிட். அப்ப இது இத்தனை கிரகங்களும் போய் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய வீட்டுலதான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப எதை தொட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். புதன் உங்களுடைய லக்னாதிபதி 10ஆம் அதிபதி. தொழில அவர் தொழில் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்க போகிறார். அடுத்தது பாருங்க, 2 மற்றும் 9ஆம் அதிபதி. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாக்கு, உங்களுடைய அப்பா, உங்களுடைய குரு, உங்களுடைய உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள், அடுத்த ஸ்டெப் உங்களுடைய பாக்கியம், இது எல்லாமே ஒரு சுக்கிரன் தான் கொடுப்பாரு. அப்ப சுக்கிரன் பாருங்க இங்க உச்சமாதான் இருக்காரு. ஆனா ராகு சனியோட சேர்ந்திருக்கார், பிளஸ் சூரியனோட சேர்ந்திருக்கார். இதெல்லாமே ஒரு கூட்டு கிரக சேர்க்கை அவ்வளவு சிறப்பு கிடையாது. சூரியன் சனி சேர்றது, சூரியன் ராகு சேர்றது, சுக்கிரன் சனி சேர்றதெல்லாம் அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையவே கிடையாது. ஜாதகத்துல 5 கிரக கூட்டு சேர்க்கை இருக்கிறது ஒரு சிலருக்கு யோகம், ஒரு சிலருக்கு பாதகம், கெடுதல். அப்ப உங்களுக்கு நேர ஆப்போசிட் இருக்கக்கூடிய வீட்டுல போய் இத்தனை கூட்டு கிரகங்களுக்கு வரும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கும். அப்ப சுக்கிரன் இங்க உச்சமாகிறார். அப்ப உச்சமானாலும் வக்ரம் ஆயிட்டார். அப்ப உச்சம் பெற்ற ஒரு கிரகம் வக்ரம் பெறும்பொழுது நீசத்தன்மை அடையுது. இது ஒரு ரூல்ஸ். அப்போ 13ஆம் தேதிக்கு மேலதான் வக்ர நிவர்த்தி ஆகும். அப்போ 13ஆம் தேதிக்கு மேல குடும்ப ரீதியாக, பண ரீதியாக, தந்தை சொத்துக்கள் ரீதியாக, அவருடைய ஆரோக்கியம் ரீதியாக ரொம்ப கவனமா இருக்கணும். 13ஆம் தேதிக்கு மேல மறுபடியும் சுக்கிரன் உச்சமாகிறார். அப்ப சுக்கிரன் உச்சமானா காசு பணம் சேர்க்கை, ஏதாவது ஒரு வழியில குடும்பத்துல சந்தோஷங்கள் இதெல்லாமே கொடுத்துருவார். ஆனா வெளி தொடர்புகள் மூலமாக, ஆணாக இருந்தால் பெண்கள் ரீதியாகவும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் ரீதியாக ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன கெட்ட பேரை கொடுத்துரும் குடும்ப ரீதி. ஏன்னா இது உங்களுடைய திருமணஸ்தானத்துல சுக்கிரன் ராகு சேர்றது கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு தப்பான ஒரு கான்ட்ரவர்சி ஆயிரும் அப்படிங்கிறதா உண்மை. சோ அதை ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்துங்க. அடுத்தது பாருங்க, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11ஆம் வீட்டுல நீசமாகிறார். செவ்வாய் யாரும் உங்களுக்கு 8 அதே போல 3ஆம் அதிபதி. அப்போ உங்க 3ஆம் இடம் தானே உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய கூட பிறந்தவங்க. 3ஆம் இடம் உங்களுடைய காரியம் என்ன பண்றீங்களோ அது ஜெயமாகிறது, காரிய வெற்றியை கொடுக்கக்கூடியது. இப்போ 3ஆம் இடம் தான் உங்களுக்கு தைரியம். அப்ப அந்த கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீசமாகும்போது கொஞ்சம் தைரியம் குறையும். அடுத்தது முடிவெடுக்க முடியாத தன்மைகளை கொடுத்துரும். எந்த காரியம் செஞ்சாலும் பலமுறை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கொடுக்கும். கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். அப்ப அவர் 8ஆம் அதிபதி நீசமாகும் பொழுது சின்ன சின்ன அவமானங்களை கொடுத்துரும். உங்களுக்கு நீங்க தப்பே பண்ணலினாலோ அந்த இடத்துல பாத்துட்டீங்கன்னா தப்பு நிரூபிக்க முடியாது. தப்பு உங்க மேலதான் வர்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு லக்னாதிபதி நீசம், 8ஆம் அதிபதி நீசம், 2 மற்றும் 9ஆம் அதிபதி நீசம். ஒரு ஜாதகருக்கு 1, 5, 9 ரொம்ப முக்கியம். அப்போ 1ஆம் அதிபதி நீசம், 9ஆம் அதிபதி நீசம் 13ஆம் தேதி வரைக்கும். அதே போல 5ஆம் அதிபதி போய் ராகுவோட 7ஆம் இடத்துல பாதத்துல நிக்குது. சோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவான பலன்கள் அப்படிங்கிறத விட இந்த மாதம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கை பதிவு. ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் இறை வழிபாட்டு மூலமாக சரி செய்துக்கலாம். இல்லைன்னா ரொம்ப பிரஷர், ரொம்ப தலைவலி இதெல்லாம் ஏற்படுத்து. ஏன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, சூரியன் உங்களுக்கு 12ஆம் அதிபதியாகி அவரும் பாருங்க 13ஆம் தேதி வரைக்கும் இங்கதான் நிக்க போறார். 13ஆம் தேதிக்கு மேலதான் பாத்துட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கு வரப்போகிறார். 8ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். இப்ப 7ல இருந்தாலும் கூட சூரியன் நேரா பாக்குறதுனால
சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது சூரியனை கேது பார்த்தா ஒரு தடை உடைக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அப்ப 13ஆம் தேதிக்கு மேல அங்க வந்தாலும் 12ஆம் அதிபதி மறையுது. அப்ப கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் 13ஆம் தேதிக்கு மேல இருக்கு. 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கும். 13ஆம் தேதி வரைக்கும் சின்ன சின்ன அவமானங்களோ கூட்டு கிரக சேர்க்கை மூலமாக கொஞ்சம் சில குடும்பத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல உங்களுக்கு பாருங்க, குரு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஆஸ்யூஷுவலா சொல்லிருப்போம். குரு உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுல இருக்கிற ஒரு யோகம். குரு மூலமா தப்பிச்சுக்கலாம். குரு உங்க ராசியை பார்க்கறதுனாலே ஏதாவது ஒரு வழியில் தப்பிச்சுக்கலாம். ஆனா இருப்பினும் கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்தது சனி. இந்த பதிவை பார்க்கும்போது சனி உங்களுடைய ராசிக்கு 7க்கு வந்துருவார். 5 மற்றும் 6ஆம் அதிபதி 7ல ஆண் குழந்தை பிறப்பது, குழந்தை செல்வத்துக்கு ஏதாவது செலவு செய்யறது, ஒரு சர்ஜரி பண்ணி குழந்தை பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். 5 கூடையவர் 7க்கு வந்ததுன்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள குழந்தைகள்னால பிரச்சனை வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ அதுலயே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெருமாளுடைய வழிபாடும், அதே போல நின்றுட்டு இருக்கக்கூடிய பெருமாள் குருவாயூரப்பர், திருப்பதி பெருமாள், இது போல நின்றுட்டு இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு ரொம்ப 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 சிறப்பா இருக்கும். நீங்க திருப்பதி தான் போய் வழிபாடு பண்ணணும், குருவாயூர் தான் போய் வழிபாடு பண்ணணும்னா போயிட்டு வரலாம். ஒரு தடவை போயிட்டு இருந்தீங்க, ஓரளவு ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்துல போய் கொஞ்சம் வழிபாடு பண்ணினீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணி கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த பெருமாளுடைய கடாட்சத்தின் மூலமாக நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.